என்ன ஆட்டோவில் யாரோ தெரிஞ்சவங்க இருக்க மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் யாரும் வந்திருக்காவ? நம்ம வீட்டுக்கா இல்லை பக்கத்து வீட்டுக்கான்னு தெரியலையே. அட எங்க அம்மா. எம்மா வாம்மா. எம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, எனக்கு என்ன இருக்கு? என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வந்திருக்காம்ல. நல்லா கேட்ட பாரு கேள்வி. யாம்ல உங்க ஊர்ல திருவிழா தானே, ஒரு ஃபோன் அடிச்சு ஏமா நீங்க வாரியா ஒரு 10 நாள் நின்றுட்டு போன கூப்பிட வேண்டியதானே. ஏம்மா நான் வேலைன்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேம்மா. ஃபோன் அடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆமா, பெத்த அம்மாவை பார்க்கறத விட உனக்கு வேலையெல்லாம் ரொம்ப முக்கியமா போச்சு. சரிம்மா குவாச்சுக்கிடாத. நீயும் ஃபோன் அடிக்க மாட்ட, உன் பொண்டாட்டியும் ஃபோன் அடிக்க மாட்டா. சரி வெளியே நின்று பேசிட்டு இருக்காதம்மா, உள்ளவா. நான் இப்பதான் பால் வாங்கிட்டு வரேன். காஃபி போட்டு தரேன் வாம்மா. எங்க உன் பொண்டாட்டி? நான் பால் வாங்க போகும்போது குளிச்சுட்டு இருந்தா, இப்போ குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பா. சரி சரி. எத்தனை மணிக்கு கொடியாத்து விழா? 8:30 9 மணின்னு போட்டிருக்குமா. அப்படியா? சரி சரி. வாங்க ராணி. ராணி. என்ன வாரீங்க? நான் வந்துட்டேன். ராணி பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. இது வாங்கதே. இது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து இவ்வளவு நாளாச்சு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கதே. என்ன அதிலே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க இருங்க. இருக்கேன். ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல அத்தே. இதையெல்லாம் சொல்லிவிட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. நான் ஃபோன் அடிச்சா நீங்க என்ன கூப்பிட வரணும்? நீங்களாவே என்ன வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும். கோயில திருவிழா இருக்கு, இங்க வந்து ஒரு 10 நாள் நின்னுங்கன்னு கூப்பிட்டா நான் என்ன வரமாட்டேன்னா சொல்ல போறேன்? கோயிலுக்கு போகணும், திருவிழா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சு நானே வந்தேன். இல்லத்தே, நீங்க வருவீங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல, அதனாலதான். ராணி இந்த பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். போ எங்க அம்மைக்கு நல்ல இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு டீ போடு. அப்படியே எனக்கும் எடுத்துட்டு வா. சரிங்க. ட்ரெஸ் போட்டிருக்கிறத பாரு. என்ன ட்ரெஸ் இது? ஏம்மா என்னம்மா ட்ரெஸ் இது? இப்படியெல்லாம் வீட்டில் போட்டுட்டு நிற்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லத்தே, அது வந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அதான் வீட்டுக்கு மட்டும்தான் போடுவேன். நைட்டெல்லாம் வெளியே போகும்போது சேலை கட்டிட்டு தான் போவேன். இது குளிச்சுட்டு வந்தேன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது. சேலை கட்டிட்டு நின்னா அடுப்படியில் வேலை எதுவும் பார்க்க முடியாதுன்ட்டு இதை தூக்கி போட்டேன். யாராவது வீட்டுக்கு வந்துட போறாவ? போ போய் சேலையை மாற்றி. அம்மா இந்த கிழவிக்கு ஒரு மாற்றம் கிடையாது. அப்பா பார்த்த மாதிரியே தான் இருக்கு. சேலையை கட்டிட்டு இந்த வெக்கைக்கு எப்படி நிற்கிறதுக்கு? சரிட்டே, சேலையை மாற்றுங்க. பிள்ளைங்கெல்லாம் எங்க எந்திரிச்சாச்சா இல்லை இன்னும் உறங்கிட்டு தான் கிடக்கா? சுத்தம் இதுங்க ரெண்டு எங்க எந்திரிக்கிறதுக்கு? இல்லதே, அவங்க 2 பேரும் குளிக்க போயிருக்காவ. நீங்க வாங்க உங்க ரூம்ல போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு இருங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இந்த பைக்குள்ள எனக்குள்ள சேலை இருக்கு. அதுல இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஊருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு. பண்டெல்லாம் இருக்கு. பலகாரத்தெல்லாம் எடுத்து ஒரு டப்பாக்க போட்டு வச்சிரு. இதுலயே வச்சுட்டேன்னா எறும்பு வந்துடும். மாதிரி ரூம் ஃபுல்லா எறும்பாயிரும். சரி தேனே, எடுத்து வைக்கேன். ராணி இந்தா இது எங்க அம்மாக்கு பை, அங்க வச்சிரு. என்ன பால்? சரி. இது இன்னும் உறங்கிட்டே கிடக்கா? காலையில எந்திரிக்கணும், கோயில் கிட்ட போகணும், எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன உறக்க உறங்கிட்டு இருக்கா? இவன் எந்திரிச்சு குளிச்சிருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சுடி எந்திரி, நேரம் ஏச்சு பாரு. நீ காலையில கோயில் கிட்ட போகணும், என்ன காலையில எழுப்பி விடு அப்படின்னா நேரம் வெளுத்தால ஒரு வாட்டி வந்து எழுப்பி விட்டு என்ன உறக்க வாங்கிட்டு கிடக்கான்னு பாரு. இல்லை எந்திரி. கோயில் கிட்ட போகணும்னு சொன்னேன்ல, 8:30 9 மணிக்கெல்லாம் கொடியாத்திருவாங்க. அதுக்கு முந்தி பயலால் எல்லாரும் வருவாமா, என்ன எழுப்பி விடுன்னு சொன்னேன். காலையில 6 மணிக்கு ஒருத்தர் எழுப்பி விட்டேன். என்ன மணி 7:30 ஆச்சு. 8 மணிக்கு முந்தி போக வேண்டாமா? ஆமால 7:30 மணி ஆயிட்டு. உன்னை 6 மணிக்கே நான் வந்து எழுப்பி விட்டேன். எழுப்பி விட்டு நான் போய் எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து குளிச்சுட்டு வந்தாச்சு. நீ உறங்கிட்டு இருக்க. நீ எந்திரிச்சு குளிச்சிருப்பேன்னு நான் நினைத்தேன். ஆமால எனக்கு இங்க வேற வேலையாட்டியே இல்லாம இருக்க மாட்டியா? உன்னை வந்து இருந்து எழுப்பி விடுறதுதான் என் வேலை. ஒருத்தர் எழுப்பி விடுவேன். எந்திரிச்சு வெளியே போகணும்னு இருந்துச்சுன்னா ரெடி ஆகணும். திருப்பி இங்க வந்து என்னால ஒன்னு எழுப்பிட்டுலாம் இருக்க முடியாது. உன் தங்கச்சியை எழுப்பி விட்டேன். எந்திரிச்சதோடி பல்ல தச்சு டீயை குடிச்சு பாத்ரூம் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காண்ணா. வர்றதுக்கு லேட் ஆயிட்டுல, அதான் கொஞ்சம் அசதியில உறங்கிட்டேன். அத பெரிய குத்தமா சொல்லிட்டு இருக்கேன். உறங்கிட்டேன் தானே எழுப்பி விட்டேன். எந்திக்க வேண்டியதானே? உன் போன்ல அலாரம் வச்சாது எந்திக்கணும். அது உனக்கு காதலே விழல. அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் உன்னை எழுப்பி விட்டேன். அப்பயே நீ எந்திக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? உன்னால அங்க போய் யாராவது என்ன ஏதாவது கேள்வி கேட்கட்டு வீட்டுக்கு வந்து அப்ப இருக்கு உனக்கு. ஓஹோ, என்ன பண்ணுவீங்களா? ஒண்ணும் பண்ண மாட்டேம்மா. வா எந்திரிச்சு போய் குளி. அம்மா டீ தாம்மா. டீ குடிச்சிட்டு தானே குளிக்க போணும். எந்திரிச்சு வா. இதுலயே படுத்து உறங்கிறாத மறுபடியும். இப்ப வந்து எழுப்பி எல்லாம் விட மாட்டேன். எனக்கும் கோயில் கிட்ட போக வேண்டியது இருக்கு. சரி சரி, நான் சோஃபால இருக்கேன், நீ எடுத்துட்டு வா. தூங்கிட்டனா பெரிய குத்தமா சொல்லிட்டாவ. சரி, இங்கே இருந்தா மறுபடியும் உறக்கம் தான் வரும். போய் சோஃபால இருப்போம். சுவாமி பிள்ளை என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. பாப்போம். இன்னும் 10 நாளைக்கு வீட்டு பக்கமே வரக்கூடாது. அங்கனே எங்கேயாவது படுத்து உறங்கி எந்திரிச்சு இது பண்ணணும். இல்ல பேசாம ராணி பெரியம்மா வீட்டுல போய் நின்னுறணும். ஐயோ, இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? காலையில கிளம்பி போயிருப்பாருன்னு நினைச்சா குத்துக்கலாட்ட நடு வீட்டுல இருக்காரு.
என்னல காலையிலே எந்திரிச்சு வந்திருக்கால இருக்கு. ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு திருவிழா ஆரம்பிக்குதுல்ல, காலையில கொடியேத்துல பார்க்க போனோம். அதான் காலையில எந்திரிச்சிட்டேன். இன்னும் காலையில எந்திரிக்கணும்னு தான் நினைச்சு கொஞ்சம் உறங்கிட்டேன். ஓ அப்படியா, இன்னைக்கு தான் திருவிழா ஆரம்பிக்கும். நானும் மறந்து போயிட்டேனே. சரி எந்திரிச்சாச்சுலாம் போய் குளிக்க வேண்டியதானே. ஏன் நடு வீட்டுல வந்து இருக்க? உன் தங்கச்சியை பத்தியா காலையிலே எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா போல இருக்கு. இல்லப்பா, டீ குடிக்கணும். டீ குடிச்சாதான் பாத்ரூம் வரும். ஓஹோ, இந்த வயசுல இப்படி வேற பழக்கி வச்சிருக்கியா? சரி 10 நாள் இங்க நிக்க போறியா இல்ல உங்க பெரியம்மா வீட்டுல நிக்க போறியா? இங்கதான்ப்பா நிக்கணும். அதெல்லாம் பார்த்தேன். 10 நாள் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு எங்க உங்க பெரியம்மா வீட்டுல போய் நின்றுயோன்னு பார்த்தேன். இல்லப்பா, வீட்டுக்கு தான் வருவேன். பாரு தெருவில் போய் நிக்கிறதெல்லாம் சரிதான். ஃபங்க்ஷன் நடத்துது, ஸ்போர்ட்ஸ் நடத்துது, ப்ரோக்ராம் நடத்துது, எல்லாத்து கூட நின்னுக்க. ஆனா அம்மா வரும்போது அம்மா கூட வீட்டுக்கு வந்துருக்கணும். சரிப்பா. அங்கனே இங்கனே பையன் கூட நின்னு கேள்விப்பட்டு அடிச்சு தொலிய ஒழிச்சிருவேன். இல்லப்பா, அம்மா கூட வந்துருவேன். ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சாச்சுன்னா அம்மையும் தங்கச்சியும் தனியா வர மாதிரி இருக்கும். அதனால ஒழுங்கா அவங்க கூட வந்துரு. சரிப்பா. எங்க என்னது காலையில அவனை போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க? அம்மா தாயே, வந்துட்டியா? காஃபி குடுமா. ஒன்றும் இல்லை, திருவிழா 10 நாள் திருவிழா அங்கே எங்கேன்னு சுத்திட்டு இருந்தா சரி வராது. அதெல்லாம் ஒன்றும் அங்கே இங்கேன்னு சுத்த மாட்டான். 10 நாள் எங்க அக்கா வீட்டில் நிற்கேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ, போட்டு கொடுத்துருச்சே. இது உங்க அக்கா வீட்டில் நிக்க போறானா? ஆமாங்க, எல்லாரும் அங்கே தானே நிற்பாவ. சுவாமின்னு சொல்லி எங்க அக்கா அங்கே வர சொல்லியிருக்காவ. நைட்டு ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிட்டு ரொம்ப லேட் ஆயிட்டனா அங்கே நிற்கணும். இல்லை கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிட்டுன்னா அங்கே 3 பேரும் வீட்டுக்கு வந்துருவோம். அதெல்லாம் ஒண்ணு எங்கேயும் போய் நிக்க வேண்டாம். நீ வீட்டுக்கு தனியெல்லாம் வருவ, அவனையும் கூட கூட்டிட்டு வந்துரு. சுவாமி வேணா அங்க நிக்கட்டு. நின்னுடா, நான் பேசிக்கிறேன். ஏன் இவன் அங்கே நின்னா என்ன? அதெல்லாம் ஒன்றும் சரி வராது. பேசாம இங்கே நிக்கட்டும். அவனாலும் சின்ன பிள்ளை, அங்க நிக்கலாம், பிரச்சனை கிடையாது. 2 பேரும் அங்க போய் நின்னா நல்லாவா இருக்கும். எங்க அக்கா தாங்க கூப்பிட்டாவ. சரி, நான் கேட்டபோது பெரிய மோட்டில் நிக்கவேன்னு சொல்ல வேண்டியதானே. அது என்ன போய் சொல்ல வேண்டியது? என்கிட்ட மட்டும் இல்லப்பா நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னா பின்ன நீங்க எப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு கேட்டா அவன் எப்படி சொல்லுவான்? வேற எப்படி கேட்கணும்? நான் நார்மலா தானே கேட்டேன். சரி விடுங்க, 10 நாள் தானே அங்க நின்னுட்டு போட்டோம். இங்க பாரு, அங்கே இங்கேயும் சுத்திட்டு தெரிஞ்சேன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு என் பையன் அப்படி போக மாட்டான், நான் பாத்துக்கிட்டேன். அக்கா தானே போறேன். சரி நீங்க வரலையா? இப்படியே இருக்கீங்க. இல்ல செல்வி, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. வேலை கிடக்கா? எங்க ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு நீங்க வரீங்களா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓட வேண்டியது. அவர்தான் வரலன்னு சொல்லாருல்ல, விட வேண்டியதானே. செல்வி, எனக்கு இன்னைக்கு திருவிழானே ஞாபகம் இல்லை பத்துக்க. இன்னைக்கு கம்பெனில லோடு வரும். இன்னைக்கு நிறைய கம்பி எல்லாம் வர வேண்டியது இருக்கு. லோடு வரும்போது நான் இங்க இல்லைன்னா சரி வராது செல்வி. அதனால நான் போயே தான் ஆகணும். நான் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஒரு வேலை நடக்காது. இன்னைக்குன்னு பார்த்து நிறைய ஒர்க்கர்ஸ் லீவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நானும் போகலன்னு வச்சுக்கோ, ஒரு வேலையும் நடக்காது செல்வி, புரிஞ்சுக்கோ. ஒரு மத்தியானம் வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. வேணா நான் அதுக்கப்புறம் அங்க வரேன். நான் இனி 10 நாள் வீட்டுல சாப்பாடெல்லாம் பொங்க மாட்டேன். கோயிலுக்கு வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா கடையில சாப்பிடுங்க. நீ சுவாரெல்லாம் ஒன்றும் பொங்கி தராண்டா. நான் காலையில காப்பி மட்டும் குடிச்சிட்டு போறேன். காலையில சாப்பாடு ஜனனி வீட்டுல தான் வச்சிருக்கு. ராமன் ஜனனியும் எல்லாருக்கும் காலையில உள்ள காப்பி அங்க வச்சிருக்காங்க. எனக்கு இப்ப அங்க வந்து சாப்பிட்டுட்டு போக முடியாத. இங்க இட்லிக்கு மாவு, தோசை மாவு ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா சுட்டு வை. மாவு ஒரு 2-3 தோசைக்கு தான் பத்தும் நினைக்கிறேன். வாதுமா, அதையே சுட்டு வை, சாப்பிட்டு போறேன். இட்லி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது போதும். சரி, அப்ப காஃபியை குடிச்சிட்டு வாங்க, நான் தோசையை சுட்டு வைக்கேன். இல்ல நீ என்ன பாத்துட்டே இருக்க? காஃபியை குடிச்சிட்டு போய் குளி போ. சரிம்மா. சுவாதி எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி சரி, பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. அங்கே எங்கேயும் சுத்திட்டு பிள்ளைய எங்கேயும் தனியா விட்டுறாத. உங்களை விட நல்லா தான் நான் பாத்துப்பேன். இதான் சொல்லதுக்கு முன்னாடி என்ன கோவம் வருது. வேலை கிடக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இல்லாட்டியும் நம்ம ரூம் நல்லா சுத்தபத்தமா தான் வச்சிருக்கா. பாப்பா ஆட்டக்காரை குண்டுக்குள்ளே குழிக்குள்ளே விட்டு வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி இடுப்பெல்லாம் உடஞ்சி போச்சு. நம்ம வீட்டில் நமக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆளாக இருக்கு. வேலையே நம்ம தான் பார்க்கணும், வீட்டையும் நம்ம தான் பார்த்துக்கணும். பேசாமல் ஒரு 10 நாள் இங்கே நின்று நல்லா சாப்பிட்டு திரும்ப போகணும். பரவாயில்ல, நல்லா காற்று வீசுது. இந்த டீ குடிங்க. அந்த ஃபேனை தட்டி விட்டுட்டு வா. சரி தே. இது டீல சீனி எல்லாம் கரெக்டா இருக்கா? சீனி கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. சரி தே. காலையிலேக்கு என்ன சாப்பாடு? ஐயோ, நம்ம இன்னைக்கு ஜனனி வீட்டில் சாப்பிடலாம்ல நினைச்சோம். இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இட்லிக்கு நனைய போட்டு மாவரைச்சு வச்சிருக்கலாம். இப்போ என்ன பண்ணதுக்கு? இவங்களுக்குன்னு தனியா போட்டுலாம் பண்ணணும். இன்னைக்கு காலையிலேக்கு காப்பி எதுவுமே இல்ல. சாப்பாடு இல்லையா? அப்ப நீங்களே என்னத்தை சாப்பிட்டுட்டு போவீங்க? இல்லத்தே, 8:30-9 மணிக்கு கொடியாத்து. அதுக்கு முந்தைய ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு எங்க அக்கா மாவா அங்கே இருக்கால, கோயிலுக்கிட்ட தானே வீடு இருக்கு. அங்கேதான் இன்னைக்கு சாப்பாடு எல்லாருக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. உங்க அக்கா மாவளா? அந்த வாடி பச்சில ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையா? ஏத்தே ஏமா, வாடி போச்சுல அந்த பையன் கூட, அந்த பிள்ளை தானே? எங்க அக்கா மாவா ஜனனி, மூத்தவா. அவளை தான் சொன்னேன், தெரியும் எனக்கு. தெரியாம ஏதோ பண்ணிட்டு அதுக்குன்னு அப்படியே சொல்லிட்டே இருக்காதீங்க அத்தே. வாடுகாலியா வேற என்னத்த சொல்லதுக்கு? சரி, நம்ம கிட்ட இப்படி பேசுது. அவங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டுனா எல்லாருக்கும் வருத்தமா போயிடும். சரி, நீங்க எல்லாம் அங்க போய் நல்லா சாப்பிடுவீங்க. எனக்கு இவிய கிட்ட சொல்லி கடையில இருந்து தோசையா இட்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டா? கடை சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டாம் தான் நானே இங்க வந்திருக்கேன். 10 நாள் எனக்கு சாப்பாடு வீட்டுல தான் வேணும். ஏதே, 10 நாள் மண்டபத்துல சாப்பாடு உண்டுல, கோயில் சாப்பாடு மண்டபத்துல தான் வச்சிருக்காவ.
என்னால எல்லாம் அங்க வந்து சாப்பிட முடியாதுமா. நீங்க வராண்டாதே, நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன். எனக்கு இந்த எடுப்பு எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது பத்துக்க. இல்லதே, கோயில் சாப்பாடு சாப்பிட வர முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்லயே வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வாட்டி பசங்க யாருமே இல்ல பார்சல் போடுறதுக்கு, அதனால நம்ம சாப்பாடு வீட்ல இருந்து இந்த பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாமா? அப்படியா? அப்படின்னா கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்துரு. அது ஒரு 2 நாளைக்கு எடுத்துட்டு வா. அடுத்து ஒரு 2 நாள் வீட்லயே சமையல் பண்ணு. எனக்கு டெய்லி எல்லாம் கோயில் சாப்பாடு பருப்பு சாம்பார் சாப்பிட்டு இருக்க முடியாது. சரி சரி. உன் பிள்ளைங்க எந்திரிச்சாச்சு குளிக்க போயிருக்கு அப்படின்னா நான் வந்தது இன்னும் அதுங்க கிட்ட சொல்லல. வந்து ஒரு 8 கூட பார்க்கவே இல்ல. இல்லதே, கோயிலுக்கு போனோம்னா 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காவ. நான் இப்ப சொல்லி விடேன். டீ ஆறிடும், நீங்க குடிங்க, நான் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். சரி சரி. இதே இவ அம்மா வந்தான்னா பாட்டியான்னு ஓடி வரும். நம்ம வந்தா நம்மள கண்டுக்கிறதே கிடையாது. எங்க அம்மா அந்த பிள்ளைங்கிட்ட அப்படி பாசமா நடந்துப்பாங்க. உங்களை மாதிரியா எதுக்கு எடுத்தாலும் கையை தக்கான குறிச்சா இப்படிதான். பிள்ளைங்க எட்டி கூட பார்க்காது. இந்த 2 குமரிகளும் எந்திக்கவே இல்லை. இந்த கிழவி மட்டும் அதுங்க உறங்கிட்டு கிடக்குத பார்த்துச்சு, அவ்வளவுதான். டீ அப்படியே வெளியே காத்தார பீரந்து குடிப்போம்.